வணக்கம். ilamastro.com-இலிருந்து உங்களை வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நாம் மேலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வக்ரம். கிரகங்களின் வக்ரம் என்றால் என்ன? நிறைய பேர் வக்ரம் அப்படின்ற சொல்ல தவறாக புரிந்து கொண்டிருக்காங்க. அதாவது நம்ம டே டு டே லைஃப்ல இந்த வக்ரம் என்ற வார்த்தையை தப்பா பயன்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், வக்ரம் பிடித்தவன், வக்ர புத்திக்காரன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் கிரகங்களின் வக்ரத்தையே நம்ம தவறா புரிந்து கொண்டு அது கெடுதல் தரக்கூடியது என்ற பொருளிலேயே நாம் இதுவரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிரகங்களின் வக்ரம் என்றால் என்ன? வக்ரம் என்றால் பின்னோக்கி செல்லுதல் என்று பொருள். அதாவது கிரகங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பின்னாடி போறது. ஆனால் உண்மையிலேயே கிரகங்கள் பின்னோக்கி போகிறதா, இல்லை இதற்கு வேறு ஏதாவது பொருள் உள்ளதா என்பதையே இன்றைய வீடியோவில் நாம் பார்த்தோம். இதை இன்று மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். வக்ரம் என்றால் பின்னோக்கி நகர்வது அப்படின்ற பொருள் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் எந்த கிரகமும் உண்மையில் பின்னோக்கி போகாது. அறிவியல் ரீதியாகவும் எந்த கிரகமும் பின்னோக்கி செல்வதற்கான வாய்ப்பே இல்லை. இது ஒரு மாயத் தோற்றம், அதாவது இல்யூஷன். எப்படி என்றால், நாம் பூமியிலிருந்து கிரகங்களை பார்க்கிறோம். பூமியும் நகர்கிறது, மற்ற கிரகங்களும் நகர்கிறது. இந்த கிரகங்களின் வேக வேறுபாடு காரணமாக சில நேரங்களில் அந்த கிரகம் பின்னோக்கி போவது போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கும். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, வக்ரம் அப்படின்னா அது நமக்கு தெரியும் ஒரு மாய தோற்றம் மட்டுமே. இதை ஒரு உதாரணம் கொண்டு பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு ரயில்ல போய்கிட்டு ரயில் வேகமாக போகுதுன்னு வச்சுக்கலாம். உங்க பக்கத்து ட்ராக்ல இன்னொரு ரயில் போகுது. அந்த ரயில் கொஞ்சம் உங்க ட்ரெயினை விட மெதுவா போகுது. உங்க ரயில் பக்கத்துல இருக்கிற ரயில கடந்து போகுதுன்னு வச்சுக்கலாம். ஸ்பீடா வேகமா கடந்து போகும்போது உங்களுக்கு ஒரு தோற்றம் தெரியும். அது என்னன்னா, பக்கத்துல போற ட்ரெயின் பின்னாடி போற மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். ஆக்சுவலா அது பின்னாடிலாம் போல, முன்னாடி 2 ட்ரெயினும் முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. வேக வேறுபாடு காரணமாக அந்த ட்ரெயின் பின்னாடி போற மாதிரி ஒரு தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதேதான் கிரகங்களிலும் நடக்கிறது. அதன் வேக வேறுபாடு காரணமாக சில கிரகங்கள் பின்னோக்கி செல்வது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது. இதையே நாம் வக்ரம் என்று சொல்கிறோம். இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி: எல்லா கிரகங்களும் வக்ரமாகுமா? இல்லை, எல்லா கிரகங்களும் வக்ரமாகாது. சில கிரகங்கள் மட்டுமே வக்ரமாக நமக்கு தோற்ற முடியும். எந்த கிரகங்கள் என்றால், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி. இந்த 5 கிரகங்கள் தான் சில நேரங்களில் நமக்கு வக்ரம் பெறுவது போல தோன்றும். சூரியன் மற்றும் சந்திரன் இவை இரண்டும் வக்ரம் பெறாது. ஏனென்றால் சூரியன் என்பது சூரியனை சுற்றித்தான் மற்ற கிரகங்கள் சுற்றி வருகின்றன. ஆகவே சூரியனுக்கு வக்ரம் கிடையாது. அதே போல் சந்திரனும் பூமியை சுற்றி வருவதால் அதுவும் வக்ரம் பெறாது. இன்னும் 2 கிரகங்கள் இருக்கின்றன. அவை ராகு, கேது. ராகு, கேது எப்பொழுதுமே வக்ரமாகத்தான் சுற்றி வரும். அதாவது பின்னோக்கி தான் செல்லும். எப்பொழுதும் பின்னோக்கி. மற்ற கிரகங்கள் முன்னோக்கி செல்லும் பொழுது இந்த 2 கிரகங்கள் மட்டும் பின்னோக்கி செல்லும். ஏனென்றால் அவை உண்மையில் கிரகங்கள் அல்ல, அவை நோட்ஸ் என்று சொல்லுவாங்க, அச்சு. பூமி, சந்திரன் ஆகியவை சூரியனை சுற்றி வரும் பாதையில் சந்திக்கும் இடம்தான் ராகு, கேது. ஸோ இதற்கு நேர்மாறாக பின்னோக்கி செல்லும், அதாவது வக்ரமாக செல்லும். சரி, இப்பொழுது ஜோதிடத்தில் கிரகங்களின் வக்ரம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கிறது? நிச்சயமாக கெடுதலான பலன்களை அவை தராது.
என்ன அந்த பலன், அது கொடுக்கக்கூடிய பலன்கள் கொஞ்சம் வேற மாதிரி கொடுக்கும், கொஞ்சம் மாற்றி கொடுக்கும், அவ்வளவுதான். நேரடியாக இல்லாமல் கொஞ்சம் தாமதமாக கொடுக்கலாம் அல்லது வேறு விதமாக வெளிப்படலாம். உதாரணமாக புதன் வக்ரம் பெற்றிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது தகவல் தொடர்பு, நம்மளை இன்னொருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொண்டதில் சில குழப்பங்கள் வரலாம். இல்லை பழைய விஷயங்கள் வக்ரம் பெறதுனால ஏற்கனவே நாம் பேசிய விஷயங்கள் சில மறுபடியும் நமக்கு தோன்றக்கூடும். இதுதான் புதன் வக்ரம் பெறுவதற்கான பலன். சுக்கிரன் வக்ரம் பெறுகிறது என்றால் பழைய உறவுகள் நம் நினைவுக்கு வரலாம் அல்லது பழைய உறவுகளை நாம் மீண்டும் சந்திக்க வேண்டி வரலாம். இது போன்ற சில பலன்கள் கிடைக்கும். அதனால் வக்ரம் என்றாலே கெடுதல் என்பது நிச்சயமாக இல்லை. அதன் பலன்கள் சில சமயங்களில் தாமதமாகவோ அல்லது வேறு வகையிலோ நமக்கு கிடைக்கும் என்பதையே நாம் பொருளாக கொள்ள வேண்டும். ஆகவே நண்பர்களே, நினைவில் கொள்ளுங்கள், வக்ரம் என்பது கிரகங்கள் கெடுதல் பலனை தரும் என்பது பொய். அது நல்ல பலன்களையே தரும். குறிப்பாக சொல்லப்போனால் குரு வக்ரம் பெற்றால் அதில் தரக்கூடிய பலன் இரட்டிவாக தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. குரு உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்தை பெற்றிருந்தால் குரு வக்ரம் பெறும்போது அது நிச்சயம் அதன் பலன்களை இரட்டிவாக தரும். மற்றது கிரகங்கள் எப்பொழுதும் பின்னோக்கி போகாது, அது ஒரு தோற்றம் மட்டுமே. ஆனால் அது செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்னவென்றால், மெதுவாக ஆழமாக நாம் செய்த கர்மாக்களை மீண்டும் யோசிக்க வைக்கும். எனவே கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்கிறது என்று பயப்பட வேண்டாம். அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.